இங்கே ஒரு உற்சாகமான டைனோசர் சண்டையை மையமாகக் கொண்ட ஒரு விரிவான கதை. ஜுராசிக் யுத்தம் அருகிலிருந்த காடுகளின் நடுவே பரந்த பசுமை மேட்டின் மீது ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அங்கு ஒரு மாபெரும் டைரானசாரஸ் ரெக்ஸ், டீரெக்ஸ், சவாலுடன் நின்று கொண்டிருந்தது. அதன் கண்கள் தீப்பொறியிட்டு எரிந்து கொண்டிருந்தன. எதிரில் மற்றொரு மிருகத்தைப் போலவே பேரழிவு உண்டாக்கக்கூடிய ட்ரைசெராடாப்ஸ் இருந்தது. அதிகாரத்தின் யுத்தம். இந்த இரண்டு அசூரர்களும் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு பகுதியின் ஆதிக்கத்திற்காக போராடிக் கொண்டிருந்தன. டீரெக்ஸ் தனது கடினமான பற்களை காட்டிக்கொண்டு எதிராளியை எவ்வாறு வீழ்த்தலாம் என்று கருதிக் கொண்டிருந்தது. ஆனால் ட்ரிசெராடாப்ஸ் தன் பெரிய கொம்புகளால் தாக்கத் தயாராக இருந்தது. சண்டை துவங்கியது. டீரெக்ஸ் முதலில் ஓடிப்போய் குதித்தது. ஆனால் ட்ரைசெராடாப்ஸ் அதனை எதிர்கொண்டு தன் கூர்மையான கொம்புகளால் தாக்கியது. டீரெக்ஸ் சற்றே பின்னால் பாய்ந்து மீண்டும் ஒரு மிரளவைக்கும் கடியுடன் எதிராளியின் கழுத்தை நோக்கிச் சென்றது. உண்மையான மோதல் மழை விழத் தொடங்கியது. மண் ஈரமாகி இருவரும் சமநிலையிலிருந்தனர். டீரெக்ஸ் தனது நாக்கினால் இரைச்சலை எழுப்பியது. ஆனால் ட்ரைசெராடாப்ஸ் இதற்கெல்லாம் தயார். அது தன் வலுவான கால்களால் மண்ணைத் தள்ளி மிகுந்த வேகத்தில் டீரெக்ஸ் மீது மோதியது. இதனால் டீரெக்ஸ் சமநிலையை இழந்து கீழே விழுந்தது. இதைச் சந்தர்ப்பமாகப் பயன்படுத்தி ட்ரைசெராடாப்ஸ் அதன் கொம்புகளை முன் செலுத்தியது. ஆனால் டீரெக்ஸ் அதிரடியாக எழுந்து தனது மாபெரும் பற்கள் கொண்டு ட்ரைசெராடாப்ஸின் முதுகில் கடித்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் மீதான தாக்குதலை கடுமையாகக் கொண்டு செல்ல திடீரென வானில் ஒரு பெரிய இடியுடன் மின்னல் பளிச்சென்று விழுந்தது. ஆழ்ந்த குரல்களில் இரண்டும் பரபரப்பாக கத்த, மழை மேலும் கொட்டி சுற்றியிருக்கும் காட்டும் பயங்கரமாக அசைந்தது. கடைசி தீர்ப்பு இறுதியாக ட்ரைசெராடாப்ஸ் அதன் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி டீரெக்ஸ்-ஐ வேகமாக ஒரு மரத்தடியில் வீழ்த்தியது. டீரெக்ஸ் ஓரளவு காயமடைந்து மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தது. அது இன்னும் போராட முயன்றாலும் ட்ரைசெராடாப்ஸ் இதற்கு மேலும் ஒரு மோதலை எதிர்நோக்கி தயாராக இருந்தது. நாளும் வெற்றி யாருக்கே? இந்த மோதல் தொடர்ந்ததா, அல்லது இருவரும் தங்கள் இடங்களில் அமர்ந்து மீண்டும் ஒரு நாள் சந்திக்க முடிவு செய்தார்களா? நிகழ்ந்ததைப் பார்த்த காட்டினுள் ஒளிந்திருந்த சிறிய டைனோசர்கள் பயந்து கொண்டு தங்கள் வாழ்விடம் நோக்கி ஓடினர். அடுத்த முறையின் யுத்தம் எப்போது என்பதை காத்திருந்தனர்.